கடந்த 7 சனி காலகட்டத்தில ரொம்பவே கஷ்டப்பட்ட ராசியில மகர ராசியும் ஒண்ணுங்க. மகர ராசி நபர்கள் இந்த 7 சனி முடியும் காலகட்டத்தில எப்பேற்பட்ட பழக்கவழக்கங்கள மாத்திக்கணும்? மகர ராசி பொதுவாகவே வர்றது நமக்கு வராதது ஊருக்குங்கிற மாதிரியான கேரக்டர் தான். ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டாங்க ஃபினான்ஷியலாக. கடந்த ஒரு 7.5 வருஷமாகவே பணம் பொருளாதாரம் அப்படின்னா என்னங்கிறதுக்கான ஒரு நல்ல பாடத்தை மகரம் கற்றுக்கிட்டாங்க. பெண்கள் கிட்ட மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில வேலையில எப்பேற்பட்ட முன்னேற்றங்கள் ஏற்படுங்க? ஸோ ஒரு பெட்டரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான இனிஷியேஷனை நீங்கள் ஏப்ரல் மந்த்லேருந்து தாராளமாக எடுக்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு நான் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கடன் வாங்கி தொழிலை விருத்தி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது. இந்த காலகட்டத்தில திருமண யோகம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமா இருக்கு? இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது திருமண யோகம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காகவே தருது. ஏன்னா 7ஆம் இடமோ குடும்பஸ்தானமோ சனியால் பாதிக்கப்படல. ஸோ சனி கெடுக்கலைங்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமா இருக்கு? 5ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ அப்போ என்னன்னா, இந்த சனி பயிற்சிக்கு பின் ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு திருப்புடைமருதூர் டெம்பிள் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழங்கால ஒரு கோவில். நான் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வீட்டில் ஒரு விஷயம் செய்யணும், ஒரு பூஜை பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்லோகன் சொல்லலாம் அப்படின்னா நம்ம எந்த விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம சொல்லலாங்க? மகர ராசி நேயர்கள் என்னால் கோவிலுக்கு போக முடியாது, வழிபாடு செய்ய முடியாதுங்கிற பட்சத்தில் பக்தி பிளஸ் நேரானவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்ப ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ நம்ம மகர ராசிக்கு சனிப்பெயர்ச்சி பலாபலங்கள் பார்க்கலாம் மேம். கடந்த 7 சனி காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்ட ராசியில மகர ராசியும் ஒன்று மேம். இந்த குணாதிசய மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த 7 சனி முடியும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரி வரப்போகுதுங்க? மகர ராசி பொதுவாகவே வர்றது நமக்கு வராதது ஊருக்குங்கிற மாதிரியான கேரக்டர் தான். ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க மாட்டாங்க ஃபினான்ஷியலாக. கடந்த ஒரு 7.5 வருஷமாகவே பணம் பொருளாதாரம் அப்படின்னா என்னங்கிறதுக்கான ஒரு நல்ல பாடத்தை மகரம் கற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த சனி பயிற்சியில் குறிப்பாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, ரொம்ப ஃபேவரபுளான சனி பயிற்சி மகரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு சனி போகிறாரு. 3 ஏற்கனவே சனிக்கு ரொம்ப ஒரு ஃபேவரபுளான ஒரு பிளேஸ். ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சிக்கு பின் மகர ராசிக்காரங்க போட போகிறாங்க. ஸோ பணம் இவ்வளோ வருது, கடந்த காலங்களில் எதில் பணத்தை விட்டோம், ஏன் நமக்கு இவ்வளோ செலவாச்சு, எங்கே ஏமாந்தோம், இந்த விஷயங்கள் எல்லாம் கணக்கு போட்டு கரெக்டாக ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி தன்னுடைய வெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத இந்த சனி பயிற்சி மகரத்துக்கு நிச்சயமாக கொடுக்க போகுது. மகர ராசி நபர்கள் இந்த 7 சனி முடியும் காலகட்டத்தில் எப்பேற்பட்ட பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும், அதே மாதிரி எப்பேற்பட்ட நபர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்ல பலன்களை தரும்னா? பெண்கள் கிட்ட மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் மகர ராசி நபர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட வேலை பார்க்குற பெண்களோ, இல்லை குடும்பத்தில் உள்ள பெண்களோ, இல்லை டே டு டே நீங்கள் மீட் பண்ணுற பெண்களோ, இவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறதுங்கிறது நல்லது. நோட்டடாக உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்டேயும் கவனமாக இருக்கணும். ஃபார் நீங்கள் ஒருத்தரை வேலை வாங்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது நல்லது. ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய பிரச்சனையினால நீங்கள் மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மகர ராசியில ஒரு வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 7 சனி காலகட்டத்தில கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள கண்டிப்பா அத அனுபவிச்சிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில வேலையில எப்பேற்பட்ட முன்னேற்றங்கள் ஏற்படுங்க? ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது மகர ராசிக்கு கிடைக்க போகுது. வேலை இருக்குமா? இருக்காதா? நம்ம போற ரூட் கரெக்ட்டா? நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகும்? இந்த ஒரு வேலைய நம்பி தான் என்னோட மொத்த விஷயமும் இயங்கிட்டு இருக்கு. இது நின்னா நானே நின்னு போயிடுவேனே! அப்படிங்கிற ஒரு பயம்லாம் கடைசி 2 வருஷமா மகரத்துக்கு ரொம்பவே இருந்தது. பட் பயப்பட தேவையில்ல. ஸோ இனிமே ஒரு செக்யூர்டான ஒரு ஜாப் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, அப்பாடா! நம்ம உட்கார வேண்டிய இடத்துல உட்காந்துட்டோம். இனிமே நம்ம லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் மகரத்துக்கு நிச்சயமா வரும். ஸோ ஒரு பெட்டரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேவைப்படுது, இல்ல வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கான இனிஷியேஷன நீங்க ஏப்ரல் மந்த்லேருந்து தாராளமா எடுக்கலாம். ஸோ வேலை அப்படிங்கிறது, வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அமைப்புல இருக்குது. மகர ராசி நேயர்களுக்கு நான் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பா கடந்த 2 ஆண்டுகள் பெரிய பிரச்சனையில இருந்திருப்பாங்க. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின் அவங்களுக்கு எப்படி முன்னேற்றம் ஏற்படுங்க? கடன் வாங்கி தொழில விருத்தி செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மகரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஒரு பிசினஸ் லோனுக்கு நான் போய்க்கலாமா? இல்ல லோன் சாங்ஷன் ஆகுறதுல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. லோன் எனக்கு எந்த மோட்ல கிடைக்குங்கிற ஒரு பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சுப கடன், அதுவும் தொழிலுக்கான சுப கடன் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். ஸோ கடன் வாங்கி ஒரு தொழில் அமைச்சு, அந்த தொழில் மூலமாவே அந்த கடனையும் அமைச்சு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுக்கான முன் நிலைகள் எல்லாமே இப்போ நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தொழில் அப்படிங்கிறது மகரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில திருமண யோகம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமா இருக்கு? பொதுவாவே மெதுவா கல்யாணம் பண்ருவாங்க. மகர ராசிக்காரங்க. அவ்ளோ சீக்கிரத்துல ஏர்லியாலாம் மகரத்துக்கு கல்யாணம் ஆகாது. இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது திருமண யோகம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காவே தருது. ஏன்னா 7ஆம் இடமோ, குடும்பஸ்தானமோ சனியால பாதிக்கப்படல. ஸோ சனி கெடுக்கலங்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அப்போ குரு பயிற்சி நல்லாயிருக்கு. மித்த விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் பட்சத்தில நிச்சயமா திருமணம் அப்படிங்கிறது
ரொம்ப ஸ்ட்ராங்காவே அமையும். நெறைய பேருக்கு சொந்தத்தில பெண் அமையறது அல்லது சொந்தக்காரங்களோட ரெஃபரன்ஸ்ல பெண் அமையறது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. திருமணம் ஆகியுமே குழந்தை இல்லாம இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமா இருக்கு? 5ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஸோ அப்ப என்னன்னா, முன்னோர்களோட ஆசீர்வாதத்தினால ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களோட வழிபாடு அப்படிங்கிறத நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு குழந்தை பிராப்தத்துக்கான சான்சஸ் ரொம்ப ஹையா இருக்கு. செலவ பத்தி யோசிக்காம வாழ்க்கைக்கு குழந்தை முக்கியம்னு ட்ரீட்மெண்ட்டுக்கும் நீங்க போய்க்கிறதுங்கிறது அட்வைசபிள். மகர ராசி நேயர்கள் இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் ஒரு கோயில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, எந்த கோயில் வழிபாட நம்ம சொல்லலாங்க? திருப்புடைமருதூர்ங்கிற ஒரு டெம்பிள் இருக்கு. திருவிடைமருதூர் வேற, திருப்புடைமருதூர் வேற. இந்த திருப்புடைமருதூர் டெம்பிள் திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பழங்கால ஒரு கோவில். ஸோ இந்த கோவிலுக்கு இந்த மகர ராசி நேயர்கள் சனி பெயர்ச்சிக்கு பின் ஒரு 3 மாத கால இடைவெளியிலயோ, 6 மாத கால இடைவெளியிலயோ போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுங்கிறது இவங்களுக்கு நெறைய நல்ல பலன்கள பெற்றுத்தரும். மகர ராசி நேயர்கள் நான் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், வீட்ல ஒரு விஷயம் செய்யணும், ஒரு பூஜை பண்ணலாம், இல்ல ஒரு ஸ்லோகன் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம எந்த விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம சொல்லலாங்க? மகர ராசி நேயர்கள் என்னால கோவிலுக்கு போ முடியாது, வழிபாடு செய்ய முடியாதுங்கிற பட்சத்துல, விஷ்ணு சகஸ்ரநாமம் ரெகுலரா மகர ராசிக்காரங்க இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் கேட்க ஆரம்பிக்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்க ஆரம்பிக்க வாழ்க்கையில நெறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத இவங்க கண்கூடா பார்க்கலாம். இத ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிச்சா ஒரு 40 நாளைக்குள்ளே இவங்களுக்கு வேலை, தொழில் சம்பந்தமான ஒரு நல்ல விஷயங்கிறது ஏற்படும். ஸோ இந்த பாராயணம்ங்கிறது மகர ராசிக்கு சனி பெயர்ச்சிக்கு பின் ரொம்ப அவசியம். மகர ராசி நேயர்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமெடி குடுக்கணும். நான் இந்த கோவிலோ, இல்ல இந்த ஸ்லோகமோ என்னால சொல்ல முடியல அப்படிங்கிறவங்களுக்கு, எனக்கு ஒரு சின்ன விஷயத்துல மாற்றங்கள் இருக்கணும் அப்படின்னா, என்ன லைஃப் ஸ்டைல் ரெமெடி அவங்களுக்கு சொல்லலாங்க? கருப்பு உளுந்த வந்து மகர ராசிக்காரங்க தானம் பண்ணணும் இந்த சனி பெயர்ச்சிக்கு பின்னாடி. எவ்வளவு குவான்டிட்டி, எத்தன பேரு அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுடைய மனச பொறுத்தது. ஸோ ஒருத்தருக்கும் குடுக்கலாம், 10 பேருக்கும் குடுக்கலாம், 1 மாசத்துக்கு ஒருக்கவும் குடுக்கலாம், 6 மாசத்துக்கு ஒருக்கவும் குடுக்கலாம். அது இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் மனச பொறுத்தது. ஆனா கருப்பு உளுந்த தானம் பண்ணும் பட்சத்துல சனியால வரக்கூடிய எந்த பாதிப்புகளும் இவங்களையும், இவங்க குடும்பத்தையும் பாதிக்காது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு உணவுப் பொருள மகர ராசிக்காரங்க ரெகுலரா ஒரு ஹேபிச்சுவலா எடுத்துக்கணும். சின்ன விஷயம் தான். ஒரு 4, 5 துளசி இலைய வாஷ் பண்ணி டெய்லி ஒரு மென்னு சாப்பிட்டுக்கணும். ஸோ இந்த விஷயத்த பண்ண மகர ராசிக்கு வரக்கூடிய ஒரு ஹெல்த் இஷ்யூஸா இருக்கட்டும், இல்ல மூட் ஸ்டெபிலிட்டியா இருக்கட்டும், எல்லாமே ரெகுலரைஸ் ஆயி நல்லபடியா போகும். இந்த 7 சனி காலகட்டத்துல நெறைய கடன் வாங்குற ராசியில மகர ராசியுமே ஒண்ணுங்க. அப்படி இந்த கடன் இந்த 7 வருஷமா இருக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது, இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் அடைப்பதற்கான யோகம் இருக்காங்க? சுப கடன் வாங்குவாங்க மகரம். ஏன்னா கடன் வாங்குறதுக்கு தான் அமைப்பு இருக்கு. எக்ஸிஸ்டிங்கா கடன் இருக்குது அப்டின்னா, அதுவும் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வரக்கூடிய இப்போ திரும்ப வாங்கக்கூடிய புது கடன் எல்லாமே சுப கடன். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ, இல்ல கல்யாணம் பண்றதுக்கோ, கல்யாணம் பண்றதுக்கு பெருசா வாங்காம ப்ராப்பர்ட்டிக்கு வாங்கிக்கிறது நல்லது. அந்த சுப கடன கொஞ்சம் இன்டலெக்சுவலா மாத்திக்கிறதுங்கிறது மகரத்துக்கு நல்லது. ஸோ இருக்கக்கூடிய கடன்ல கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அதிகமா கடன் வச்சிருக்கேன் அப்டிங்கிற பட்சத்துல, ஏதாவது ஒரு விஷயத்த ரீசேல் பண்ணியாவது வட்டிய குறைக்கிறதுக்கான வழிய பாருங்க. அது ஒரு நல்ல விஷயம். மகர ராசிக்கு இந்த 7 சனி முடிந்த காலகட்டத்துல உடல் நலத்துல என்ன முன்னேற்றம் ஏற்படும்? அதே மாரி புது பிரச்சனை ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்க? மகர ராசிக்காரங்க ஹெல்த்ல வந்து ரொம்பவே கான்ஷியஸா இருக்கணும். பொதுவா வந்து எலும்பு, போன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கால்சியம் டெஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வயிற்றுப்புழுன்னு சொல்லுவாங்க. ஸ்டொமக் வார்ம்ஸ் வந்து அவதிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அலர்ஜீஸ், இன்ஃபெக்ஷன், ரேஷஸ் அப்படிங்கிறதுக்கும் மகரம் ஆட்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் மகரம் கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கணும். மகர ராசி நேயர்களுக்கு கோர்ட் கேஸ்ல இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், நான் ஒரு புது முதலீடு பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்குமே அது சாதகமா அமைவதற்கான வாய்ப்பு இருக்காங்க? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 100% சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. மகரத்த பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி கோர்ட் கேஸஸ்ல நீங்க ரொம்ப வருஷமா மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே, டக்குன்னு அடுத்தடுத்த என்குயரீஸ் போய் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது டக்குன்னு வந்துரும். ஸோ இந்த ஒரு சனி பயிற்சி காலம் அப்படிங்கிறது மகரத்துக்கு போத் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கோர்ட் கேஸஸ்ல விக்டரி இந்த 2யுமே வந்து பெற்று தருது. மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். இது ஒரு சிறப்பு பலனா குடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாங்க? மகர ராசி நேயர்கள் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும்னா வேலையில. குடுத்த கமிட்மெண்ட்ட குடுத்த டைம்ல முடிக்கணும். நான் இத இந்த பீரியட்ல செஞ்சு தரேன் அப்படின்னு நீங்க யாருக்காவது ஒரு வாக்கு குடுத்துட்டீங்கன்னா, அத கரெக்ட்டான டைம்ல செஞ்சு குடுத்துடணும். இது ஒரு சின்ன தப்பு தான்னு நீங்க நினைப்பீங்க. பட் இது உங்க கரியரா இருக்கட்டும், உங்களோட பெர்சனாலிட்டியா இருக்கட்டும், இதுல ஒரு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணி விட்டுரும் உங்கள அறியாம. ஸோ ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்துருச்சு அப்படின்னா, அத எப்படியாவது காப்பாத்த முயற்சி பண்ணிடுங்க. உங்களால முடியறத மட்டும் கமிட்மெண்ட்டா வெளியில குடுங்க. இப்ப நம்ம மகர ராசி நேயர்களுக்கு சனி பெயர்ச்சி பலாபலன் பார்த்தோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் இருப்பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.